ஸோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ ஃப்ரீயா இருக்கீங்கன்னா மட்டும் பாருங்க. படிக்கணும் இல்லை ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை பாருங்க. ஃப்ரீயா இருந்தாலுமே வீடியோவை பார்க்க மாட்டீங்க, அது வேற விஷயம். ஒரு வழியாக வெற்றிகரமாக 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம். அதுதான் இந்த வீடியோ. ஸோ என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் பெயின்ஸ்லாம், அந்த அப்புறம் ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். நீங்க இல்லைன்னா நான் அதை அச்சீவ் பண்ணியிருக்கவே முடியாது. நான் இல்லைன்னா நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவே முடியாது. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு மொழிச்சிட்டாங்க 1001 ரூபாங்கிற மாதிரி 1001வது சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ரொம்பவே நன்றி 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 நன்றி. கிட்டத்தட்ட 1-2 வீடியோ இல்லை, 250 வீடியோ போட்டிருக்கேன். வெறித்தனமாக ஒவ்வொரு வீடியோவும் எடிட் பண்ணி எந்த டைமில் போட்டால் ரீச் ஆகணும் பார்த்து அந்த டைமில் போட்டேன். இப்போ போட்ட எல்லா வீடியோவும் ரீச் ஆகலைனாலும் ஒவ்வொரு வீடியோவாச்சும் ரீச் ஆச்சு. இந்த ஒவ்வொரு வீடியோ ரீச் ஆனதுனால தான் 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எந்த பயனும் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் கேம் பிளே லைவ் அப்புறம் டெக் வீடியோஸ்லாம் நிறைய போட்டு உழப்பிட்டேன். சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சபையில படவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா நீங்க பண்ணி டெக் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ரீச் ஆச்சு. ஏன்னா வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் அப்போ ஆஃபர்ஸ் வந்திருந்தனால எல்லாரும் வந்து பார்த்துருந்தாங்க. ஆனால் அதை பிடிச்சிட்டு நம்ம சேனல் டெக் சேனல் ஆயிடுச்சுடா அப்படின்னு அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூஸும் போல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல. என்ன பார்த்துல என்ன ஆட்டோ ஆடினடா. இப்போ எல்லாரும் வாங்க என்னோட ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். வாங்க போமா. ஸ்டுடியோக்குள்ள வந்தீங்கன்னா கடைசி போட்ட வீடியோ இருக்கும். ரொம்ப மொக்க போடாம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். கண்டென்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டதை காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோல வெறும் 115 பேர் தான் பாத்துருக்காங்க. அதுல யாருமே சப்ஸ்கிரைப் கூட பண்ணல. வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ் பத்தி தான் போட்டிருப்பேன். எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவில் கூட இதில் 115 பேர் பார்த்துருந்தாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 7 வியூஸ் தான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கவே இல்லை. டிப்ரெஷனுக்குள்ளே போய் ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி நைட்டு தூங்கவே இல்லை. வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். அவ்வளோதான், சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்டுடியோவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஸ்வைப் பண்ணி விட்டுறாங்க. 34% பேர் ஸ்வைப் பண்ணியிருக்காங்க. ஒன்று தான் கேட்குறேன், தப்பா நினச்சிக்காதுங்க. அப்புறம் ஏன்டா யூடியூப்லாம் பார்க்க வரீங்க? நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஸோ என் சேனலை வளர்த்து விட்டது இந்த 4 பயலுக்கு தான். சும்மா பட்டாசா இருப்பானுங்க. ஸோ இவனுங்களை வச்சு தான் உருட்டிட்டு ஓட்டிட்டு இருந்தேன் நம்ம சேனல்ல. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இவனை தான் ரொம்ப பிடிக்கும், பிளாக்பெரி. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இவன் வாங்காத அடி இல்லை, பார்க்காத பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட போன் இது. இந்த போனை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன். உன தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. அடுத்து பாத்தீங்கன்னா அவனோட தம்பி என்னோட பயங்கரமா அடி வாங்கினான். மொரட்ட அன்பாக்சிங் சொல்லி ஒரு கண்டென்ட் கொடுத்த மொரட்டாள் இவன் தான். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. அடிச்ச அடியில பேக் பேனல் டிஸ்பிளே எல்லாம் சுக்குநூறா நொறுங்கி போச்சு. அடிச்ச அடி அந்த மாதிரி உம்ஜன அடி தூக்கி அடிச்சாம்பல் மேல கட்ட பறகுது, கொட்டை தெரிக்குது. அப்படியே அடுத்து வந்தவன் தான் ஓப்போ வைக்கணும் பட்சிங்களெல்லாம் தாண்டி இவன் சுத்தியில் அடி வாங்கினான். ஆனாலும் இவனால தான் நம்ம சேனல் கொஞ்சமாச்சு ரீச் ஆச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம இவனை எதுக்கு நான் வாங்கினேனே தெரியல. திரும்பி நீராருமா. இவனும் பாத்தீங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டான். இவனால நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட் அதிகமா பண்ணிருக்காங்க. அதனால இவனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோல இந்த வேப்ப மரமும் அப்புறம் இந்த வானத்தையும் அப்படியே காமிச்சிட்டே வீடியோ போடுவேன். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு மலை இருக்கும், அந்த மலையும் காமிச்சிட்டு அப்படியே வீடியோ போடுவேன். அப்புறம் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வானத்தை காமிச்சு தான் போட்டிருப்பேன். அப்படி அந்த வானத்தில் என்ன தெரியுதுன்னு எனக்கும் தெரியல. நிறைய பேர் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, நிறைய பேரும் பார்த்தாங்க. ஆகாயத்தி புடிச்சா நிலா தூங்குமா. இந்த பாடலை உங்கள் காலட்டின வைக்க என் ஒன்றை அமக்கவும். இன்னும் நிறைய என்டர்டைன்மெண்டான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோல பார்ப்போம். வரட்டா.